அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் யூனிவர்சிட்டியோட ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹால் டிக்கெட் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், தனியாக அது ஒரு செப்பரேட் வீடியோவை போடும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஹால் டிக்கெட்டை எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம்? ஸோ டிஎன்பிசிக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் யூசர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே இருக்கு பாருங்க, டேரெக்டாக ஹால் டிக்கெட் டவுன்லோடு இருக்கா, அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அப்ளை ஆன்லைன், அதாவது விண்ணப்பிக்க பழைய அறிவிக்கைகள் அப்படின்ற மாதிரி வரும். விண்ணப்பிக்க, ஸோ இதில் விண்ணப்பிக்க அப்படின்றதுல போயிட்டீங்க அப்படின்னா, சரி இப்போ வந்து இதில் அறிவிக்கைகள் வரும். ஓகே, அறிவிக்கைகள் வந்துருச்சா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் ஹால் டிக்கெட், இதை வந்து நீங்கள் லாகின் ஐடி, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி தான் போகணும். ஸோ அது எப்படி என்னன்றது பார்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னைக்கு என்னன்றது தெரியும்ல, என்னைக்கு எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஜூலை மாதம் அப்படின்றது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ அதோட டேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டே தெரியாமல் எக்ஸாம் எழுத போனவங்களா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதி, 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேதி அப்படின்றது ஹால் டிக்கெட்டில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட யூசர் ஐடி லாகின் ஐடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக இங்கே போகும். சரிங்களா? இதை வந்து இப்போ நாளைக்கு குரூப் 4 நடக்க போகுது. குரூப் 4 யாரும் எழுத போறீங்கன்னா இருந்தீங்கன்னா தயவு செய்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்க. இது உங்களுக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியா? நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறவங்க யாரும் குரூப் 4 எழுத போயிருந்தாங்க. ஸோ இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கா. ஸோ 20ஆம் தேதி நடக்க போகுது. டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஸோ இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் அப்ளிகேஷன், அதில் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, நம்பர் வந்து 2508 அப்படின்றது உங்களுக்கு டேஷ்போர்டில் ஷோ ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ உங்களோட யூசர் ஐடி போட்டு உங்களோட பேனலுக்குள்ள, அதாவது ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஸ்டேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, வரிசையாக நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து 2508, ஸோ அடுத்த எக்ஸாம்னா 2509, இது வந்து 2510. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னது, இந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல போடணும் அப்ளிகேஷன் ஐடி. ஸோ இந்த இதில் போட்டிங்கன்னா 8797 அப்படின்ற மாதிரி உங்களோட என்னது டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும். உங்களோட பேர், ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, உங்களோட அப்பா பேர் இருக்கும், உங்களோட ஃபோட்டோ இருக்கும், எத்தனாம் தேதி என்னென்ன எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா? ஃபுல்லாகவே பேப்பர் 1மே நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான், பேப்பர் 2மே உங்களுக்கு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பற்றி தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ என்னென்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு உண்டான கோட் நம்பரும் உங்களுக்கு இருக்கும். சரியா? காலைல இருந்து சாயங்காலம் ஒரே சென்டர் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், இதெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுவோம். ஸோ அது உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்த இன்ட்ரி போஸ்ட், டிகிரி லெவலோ இல்லை டிப்ளமோ லெவலோ எக்ஸாம் போஸ்ட்டுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ஆர்எல்ஏ அகாடமியில் எல்லா விதமான மெட்டீரியலும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் மெட்டீரியல் தான் இது. சரியா? ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நல்லபடியாக படிங்க. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. நாளைக்கு எழுத போகிறவங்களும் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்மளால் டவுன்லோட் பண்ணி தருவோம். இல்லாட்டி இந்த வீடியோ வச்சு கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.